தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை தொலைக்காட்சி ஊடாகவும் இணைய தளம் ஊடாகவும் கண்டு பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறப்பாக வைத்தியசாலைகளில் இருக்கின்றவர்களுக்காகவும் இன்னும் தனிமையிலே இருக்கின்றவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் அவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆழமான அமைதியையும் நிறைவையும் மகிழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மண் நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 18 நிறைவு பெற. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகின்றது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94 உங்கள் பல்லவியாக 12. உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர்
பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பார். ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பெறு பெற்றோர். பின்னடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே மது பேரன்பு என்னை தாங்கிட்டு. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை மது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பமாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோடு தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என்று ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்கள் உள்ளம் மகிழ்ந்தியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டளித்த பொழுது மிகுதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பிட்டளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்கள் நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களை கண்டிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் படகிலே இயேசுவோடு போகின்ற பொழுது தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துக்கொண்டு போக மறந்துவிட்டார்கள். படகிலே ஒரே ஒரு அப்பம்தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார்கள், இன்றைக்கு ஒரு அப்பம்தான் இருக்கு, நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் மற்ற அப்பங்களை கொண்டு வர மறந்துவிட்டோம், எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போக போகிறது என்று அந்த உணவை பற்றியே தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, அப்பம் இல்லை என்பது அவருடைய மனங்களை கடினப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. என்ன சாப்பாடு? இதை பார்த்த இயேசு மிகவும் கவலைப்பட்டவராக, அதாவது வெளியிலே இருக்கிற மக்கள் தன் மீது விசுவாசம் கொள்ளவில்லை, தன்னுடைய சக்தியை புரிந்து கொள்ளவில்லை, பரிசேயர்கள், ஏரோதியர்கள், சதுசேயர்கள் போன்றவர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு மேலாக
இப்பொழுது தன்னோடு இருந்த சீடர்களே தன்னை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த அப்பத்தை கொண்டு வரவில்லை, ஆனால் இந்த அப்பத்தை பெருகக்கூடியவர், அதைவிட பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் எங்களுக்கு உணவை தருவார், அவருடைய பராமரிப்பு இருக்கிறது என்கின்ற உணர்வு அவர்களுடைய இருக்கவில்லை. அப்போ இயேசு அவர்களை பார்த்து மிகவும் கவலையோடு பேசுகின்ற வார்த்தைகளைத்தான் நாங்கள் என்று எண்ணுறோம். இன்னுமா புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு விளங்க இல்லையா? அதாவது ஒரு அப்பம்தான் இருக்கிறது, ஆனால் உங்களை போஷிக்கக்கூடிய ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரியவில்லையா? உங்கள் உள்ளம் மழுங்கியா போய்விட்டது. இத்தனை புதுமைகள், இத்தனை அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கூட உங்களுடைய உள்ளம் இன்னும் புரியக்கூடியதாக இல்லையா? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்து நீங்கள் கேட்பதில்லையா? உங்களுக்கு நினைவில்லையா? ஆண்டவன் இயேசுடைய வார்த்தைகள் மிக மிக அழகானவை. உங்களுக்கு நினைவில்லையா? என்னத்தை அவர்கள் நினைத்து பார்த்திருக்க வேண்டும்? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பெற்றளித்த பொழுது மீதியான குடும்ப துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள்? அவர்களும் இந்த நர்சரி பள்ளிகளைப் போல 12 என்று சொல்லுகிறார்கள். திருப்பி நர்சரி கேள்வி, 7 அப்பங்களை 4000 பேருக்கு பெற்றளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நினைத்தீர்கள்? நர்சரி பிள்ளைங்க மாதிரி 7 என்றார்கள். அவர் இயேசு கேட்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? இத்தனை மிக பெரும் புதுமைகளை செய்த நான் உங்களோடு இருக்கிற பொழுது, இந்த போட்டில் ஏறுற பொழுது ஒன்று தான் இருக்குன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் என்னை கவர்ந்த விடயம் என்னவென்றால், வசனம் என்னவென்றால், உங்களுக்கு நினைவில்லையா? அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல்வேறு விதமான துன்பங்களை, இன்றைய முதல் வாசகத்திலே யாக்கோபு சொல்வது போல நிறைய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை எல்லாம் சந்திக்கிற பொழுது எங்களுக்கு நினைவுகள் இருக்க வேண்டும். கடந்து வந்த பாதையில் எத்தனை துன்பங்களை, எத்தனை இழப்புக்களை இந்த 30 வருடங்களிலே நாங்கள் சந்தித்து, குடும்பங்களே தனிப்பட்ட வாழ்க்கையாக சந்தித்த பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது என்கின்ற ஆழமான உணர்வு எதிர்காலத்துக்கும் எங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு உங்களுக்கு நினைவில்லையா? இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்பதும் ஒரு நினைவு தான். இயேசு கல்வாரியிலே செய்ததை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை, இந்த திருப்பலியிலே நினைவைத்தான் கொண்டாடுகிறோம். அந்த நினைவு ஒரு பிரசன்னமாக மாறுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஆழமாக எத்தனை புதுமைகளை, எத்தனை அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு இறைவன் இந்த நற்கருணை, இந்த திருவழிபாட்டிலே இருக்கிறார், நற்கருணையிலே இருக்கிறார், இந்த இறைவார்த்தையிலே இருக்கிறார். அந்த நினைவங்களுக்கு இருக்கிற பொழுது நாங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஆகவே அந்த செய்தியை நாங்கள் வாழ்வாக்க இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சிறப்பாக இந்த வேளையிலே நாங்கள் கரங்களை கூப்பி இந்த வேளையிலே செபிப்போம். எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வைத்திய சாலையில் இருக்கிறவர்களுக்காக, இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றவர்களுக்காக, இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் செபித்து எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் முது அன்பின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான வரத்தினை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ளவரான தந்தையே இறைவா, எமது இளையோரை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்கள் தேவைகளில் முதன்மையான தேவை நீரென்பதை உணர்ந்து கரம் பற்றி வாழவும், இறை நம்பிக்கையில் வளரவும் நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, இக்கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்பாதம் தருகின்றோம்.
அவர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கும் நீரே செவி சாய்த்து அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா எங்கள் நாட்டினை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைவரும் உடல் உள சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் அடைவதற்கு நீரே தேவையான அருளினை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், எங்களுக்கு இன்று தந்திருக்கின்ற நினைவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த கால வாழ்வில் நீங்கள் அதிசயமாக அற்புதமாக செயற்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற அந்த நினைவு எதிர்காலத்தை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள எங்களுக்கு துணை புரிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அதன் நிலையான பலனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாடும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாடும் இந்த பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியல் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகளினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட மனம் உடன்கழிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவண்ண எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்த புனிதராக அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமெனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்பட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்விப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்று மாவல் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.